கைஸ், லைஃப் இன் a nutshell பார்ட் 2 அதை பற்றின ஒரு ஷார்ட் வீடியோ. என்னென்னா, ஒரு நாளைக்கு வந்து நானும் என் ஃப்ரெண்டும் வந்து ஒரு டீ கடைக்கு போயிருந்தோம். அந்த டீ கடையில் வந்து டீ சாப்பிட்டோம். 2 டீ அப்புறம் ஒரு சாண்ட்விச் போல் ஆர்டர் போட்டிருந்தோம். லைக் என்னென்னா, பில்லு வந்து கேட்டிருந்தோம் எவ்வளோ ஆச்சு அப்படின்னு. வழக்கம் போல் வடக்கன்ஸ் தான் இருந்தாங்க. சரி, எவ்வளோ ஆச்சு பில்லு அப்படின்னு கேட்டோம். அதுக்கு வந்து கேல்குலேட்டர் எடுத்து கேல்குலேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கேல்குலேட் பண்ணி சொன்னாப்புல 68ன்னு சொன்னாப்புல. இங்கே ஒரு நாய் இருக்குது. ஓகே, கேல்குலேட் பண்ணிவிட்டு சொன்னானுங்க. வடக்கன்ஸ் தான். என்ன சொன்னானுங்கன்னா 68 ருப்பீஸோ என்னமோ சொன்னானுங்க. ஆக்சுவலாக மறந்துடுச்சு எவ்வளோ சொன்னானுங்கன்ட்டு. சரின்ட்டு வந்து மறுபடியும் கேல்குலேட் பண்ண சொன்னால் நான் வந்து 70 என்னமோ கொடுத்தேன்னு நினைக்கிறேன். 70 கொடுத்தேன். அவங்க வந்து 2 ருப்பீஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டா அவன் வந்து எனக்கு வந்து 20 ருப்பீஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்தான். என்னடா கணக்குதுன்னு போட்டு பார்த்தா ஒன்றுமே அந்த கணக்கு வந்து சொல்கிற மறுபடியும் லைக் வந்து 70 ருப்பீஸ் கொடுத்தோம். ஆனால் எங்களுக்கு வந்து அவன் வந்து 50 ருப்பீஸ் கொடுத்தான். புரியல. அப்புறம் வந்து சரி மறுபடியும் கணக்கு போட்டு பாருன்ட்டு வேற ஒருத்தங்கிட்ட சொன்னான். அவன் என்ன பண்ணான்னா 180 ரூபான்றான். 120 ரூபாயோ 180 ரூபாயோ சொன்னான். தூக்கி வாரி போட்டுருச்சுட்டு என்னடா கேல்குலேஷன் போடுறீங்க. அவன் சொல்கிறது நமக்கு புரியாது, நம்ம சொல்கிறது அவனுக்கு புரியாது. ஒரே ஃபன் தான். அப்புறம் வந்து சரின்ட்டு அவன்கிட்ட 10 ரூபா கொடுத்துட்டு வந்தேன். 10 ரூபா கொடுத்து வெளில வந்தால் என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தா. ஒரே ஃபன்னு தான். கேல்குலேஷன்னு போட தெரிய மாட்டேங்குது அவனுங்களுக்கு. ஏன்னா லைக் இது வந்து ஓகே, அவங்க வந்து நார்த் இந்தியாவிலேருந்து வராங்க, நம்ம ஏரியாவில் வேலை செய்கிறாங்க. ஓகே, பேசிக் கம்யூனிகேஷன் புரியலன்னா இந்த மாதிரி வந்து சுச்சுவேஷன் உள்ளாகிறோம் நம்ம. அது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. லைக் இன்னொரு சம்பவம் நடந்துச்சு. அந்த சம்பவம் என்னென்னா, ஃப்ரெண்டை வந்து வந்திருந்தார் ஊர்லேருந்து. இங்கே ஓயோ புக் பண்ணி தந்தேன் அவருக்கு தங்கறதுக்கு. சரின்ட்டு நேரில் போயிட்டு ஓயோ கேட்டோம். அங்கேயும் வடகன்ஸ் தான் இருந்தானுங்க. ஓயோ கேட்டதுக்கு வந்து புக் பண்ணியாச்சு, அமௌண்ட்டு பே பண்ணியாச்சு. கேட்டோம் இந்த மாதிரி தங்கலாமா அப்படின்ட்டு. அதுக்கு வந்து லைக் அவன் வந்து இந்த மாதிரி சொல்கிறான், எக்ஸ்ட்ரா 500 பே பண்ணால் தான் எடுத்துப்போம் அப்படின்னு சொல்கிறான். ஏய், என்னடா இது கதையாக இருக்குது. யாருக்குமே பே பண்ணியாச்சு, என்னடா சொல்கிறது வந்து எக்ஸ்ட்ரா பே பண்ணு. ஓலா ஊபர் மாதிரி ஆகிப்போச்சு. இந்த மாதிரி 50 ரூபா கொடுங்க, எக்ஸ்ட்ரா கொடுங்க, அப்போ தான் வந்து நான் வந்து அக்செப்ட் பண்ணுவேன். அங்கேயும் ஓயோலையும் அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நான் உடனே வந்து கஸ்டமர் சப்போர்ட்டுக்கு கால் பண்ணி கேட்டேன். இந்த மாதிரி வந்து எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கேட்குறாங்க, என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டேன். ஃபோன் எடுத்துகிட்டு போய் அந்த ரிசப்ஷனிஸ்ட்கிட்ட கொடுத்தேன். அவனுங்க வந்து ஹிந்தியில் பேசிக்கிட்டு இருக்கானுங்க. ஹிந்தியில் பேசுகிறது நமக்கு ஹிந்தி புரியாமலாம் இருக்காது, லைட்டாக புரியும். அவங்க வந்து என்ன பேசிக்கிட்டாங்கன்னா, இங்கே ரிசப்ஷனிஸ்ட் இருப்பார்ல, அவர் வந்து சொல்கிறாப்புல இந்த மாதிரி சாப் நமக்கு அமௌண்ட்டு கொடுத்தா தான் நம்ம வந்து இது பண்ண முடியும், செக்இன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாப்புல. அதுக்கு வந்து நம்ம கஸ்டமர் சப்போர்ட் வந்து ஆப்போசிட் பேசுகிறாரு. இல்லை இப்படிலாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிகிட்ருக்காரு. அட்லீஸ்ட் 1200 ஆச்சு கொடுங்க, 1500 கேட்டாப்புல 1200 ஆச்சு கொடுங்க அப்படின்னு சொல்கிறாப்புல. அதெல்லாம் வந்து கான்வர்சேஷன் வந்து எங்களுக்கு புரியுது. ஆக்சுவலாக பேசிகிட்ருக்காங்க 2 பேரும். செம ஃபன்னாக இருந்தது பார்த்துக்கிட்டு. சரி என்ன தான் நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்த்துட்ருந்தோம். அப்புறம் வந்து கஸ்டமர் சப்போர்ட் வந்து எங்ககிட்ட பேசுனாங்க. இந்த மாதிரி வேறு எங்கேனாச்சும் ரூம் வந்து பார்த்து கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி நாங்கள் சொல்லிட்டோம், இல்லை ரீஃபண்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டோம். இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு. ஸ்கேமாக நடத்திக்கிட்டு இருக்காங்க. பார்த்து உஷாராக இருங்க கைஸ். இதுதான் லைஃப் இன் a nutshellன்றது. லைக் நம்ம ஒன்று நினச்சிட்ருப்போம், ஆனால் அவனுங்க பண்ணுறதெல்லாம் பயங்கரமாக இருக்கும். ஸோ பார்த்து உஷாராக இருக்கணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. பார்ப்போம்.
நெக்ஸ்ட் வீடியோவில். அன்டில் தென் பை பாய், டேக் கேர். இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த வெளியூர்லேருந்து வந்த நண்பரை வந்து நான் வந்து கூடவே தங்க வச்சுக்கிட்டேன். அவர் பாவம், அவர் சரி அவன் செம்ம ஃபன்னாக இருந்தது. போயிட்டு டீ கடையிலலாம் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிகிட்ருந்தோம். வேறு என்ன வெயில் சம்பவங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆஃபீஸ்லேயும் இந்த மாதிரி நிறைய சம்பவம் நடக்கும். ஜூஸ் போடுற இடத்துல, வாங்குற இடத்துலலாம் நம்ம ஒன்று சொல்ல, அவங்க ஒன்று புரிஞ்சிக்க, மச்சான் யாரா அவனுங்க எங்கேருந்துடா வந்திருக்கானுங்க, அந்த மாதிரி தான் இருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் கம்யூனிகேஷன் கேப்புன்னு தான் நான் நினைக்கிறேன். லைக் எதாச்சும் சொல்ல வரோன்னா, இதர் வந்து நம்மளுக்கு வந்து ஹிந்தி தெரிஞ்சிருக்கணும், இல்லைன்னா அவனுங்களுக்கு தமிழ் புரிஞ்சிருக்கணும். தமிழ் புரிஞ்சாலுமே தப்பு தப்பாக தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. யாருக்குனே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன், ஏபிசி ஜூஸ் கேட்டால் வேறு ஏதோ ரெட் பனானா ஜூஸ் கொண்டு வந்து கொடுத்தான். அந்த மாதிரி தான் வாழ்க்கையில் நடக்கிறது தானே. ரைட்டு.